தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒரு வழியாக நடத்தி முடிச்சிட்டாங்க தான் சொல்லணும். பிரம்மாண்டமாக நடத்தி முடிச்சிட்டாங்க. பெரிய லெவலில் பேசு பொருளாக நடத்தி முடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பயங்கர டிசப்பாயிண்ட்டு, பயங்கர சொதப்பல். ஒரு ஒருங்கிணைந்த ஒரு விஷயமா பண்ணாமல் யூனிட்டாக எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இது ஏதோ ஒரு தனி மனித துதிப்பாடுதல் மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போய் அங்கே எல்லாம் சொதப்பலாகி ஒரு விஷயம் கூட ஒரு முழுமையான ஒரு விஷயமா பார்க்க முடியல என்னால். அஜித் அங்கே முதல்வருக்கு எதிராக பேசினார்ல, முதல்வருக்கு எதிராக பேசலை, ஐயா இந்த மாதிரி எங்களெல்லாம் மிரட்டுறாங்க உருட்டுறாங்கன்னு பேசுனது இன்றைக்கி வரைக்கும் பேசு பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி ஒரு பெரிய சர்ச்சையான எல்லாரும் பேசு பொருளாக மாறின ஒரு விழாவை நடத்தின ஒருத்தரோட பையன் தான் இந்த விழாவை நடத்துகிறார். அப்போ எவ்வளோ கவனமாக அந்த விழாவை அவர் கையாண்டிருக்கணும். பாஜக கட்சி மீட்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் காலியாக இருக்கும், சேர் ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனால் மேடையில் யாரோ ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு இங்கே உள்ள நுழைஞ்ச உடனே. டைமண்ட்லேயே ரெண்டு வகையாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஒரு வகை வந்து பார்த்தீங்கன்னா குஷன்லாம் போட்டு ஒரு மாதிரி ராயலாக வச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுட்டு மீதியெல்லாம் பிளாஸ்டிக் சேர். அது எப்பறம் டைமண்ட்லேயே ரெண்டு கேட்டகரி வரும்? ஒரு கண்ணில் வெண்ணெய், இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வைப்பீங்களா? அது என்னதுங்க? குதிரை பந்தயம் நடந்துன இடங்க. அங்கே எப்படி உங்களுக்கு சமதளமாக இருக்க முடியும்? மேடை ஒரு உயரத்தில் இருக்குது, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு மாதிரியாக இருக்குது. கோல்டுலேயோ சில்வர்லேயோ பிரான்ஸ்லேயோ உட்காந்து யாருக்கும் அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது, பார்க்கவே முடியாது. நீங்கள் காம்பேர், விதவிதமான காம்பேர்ஸ் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் டாக் பேக்கில் இன்னொரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கு. டாக் பேக்கில் பேசுகிறதெல்லாம் மைக்கில் வருதுங்க. உலகத்தில் நடக்காத ஒரு பெரிய அதிசயம். எங்கே திரும்பினாலும் காலி சேர் தாங்க. அவ்வளோ ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஏன்னா இது அட்லீஸ்ட் அந்த கலைஞர் இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த அவங்க ஃபாலோயர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ நீ கட்சிக்காரங்கன்னு கூட அந்த ஃபாலோயர்ஸ் கிட்ட சொல்லியிருந்தா கூட கூட்டத்தை எடுத்துகிட்டு வந்து நிரப்பி விட்டுருப்பாங்க. கலைஞரோடு பயணித்தவர்கள், கலைஞரால் வளர்ந்தவர்கள், கலைஞரால் அந்த எல்லா வசதி வாய்ப்புகளையும் அனுபவித்தவங்க, அவரால் பலன் அனுபவித்த திரையுலகத்திலேருந்து நீங்கள் என்ன பெருசாக அங்கே பண்ணிட்டீங்க? என்ன பெருசாக அவருக்கு மரியாதை கொடுத்துட்டீங்க? ஏன் அங்கே வந்து எல்லாருமே வரல? வடிவேல் வந்தாருங்க, அவர் குறிப்பிடணும் நம்ம. இங்கே வடிவேல் வந்தார். ஏன்னா கேப்டன் மறைவுக்கு வரல, ஒரு இரங்கல் அறிக்கை கூட தெரியல, நம்ம வெளுத்தோம்ல. இந்த வடிவேல் இங்கே வரார், பல்ல காட்டிக்கிட்டே வரார். ஏன்னா இங்கே வருவார் அவருக்கு இந்த ஆதரவு தேவைப்படுது, அரசாங்க ஆதரவு தேவைப்படுது. நீ ஒரு மனுஷன் சூடு சொரணம் இருக்கிறவங்க இங்கே கூட வரக்கூடாது. இந்த பார்த்திபன் ஒரு போட்டிருந்தார், நாங்கள் 2-3 நாளுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்தோம், ரொம்ப நேரம் பேசணும், மறுபடியும் படம் பண்ணலாமான்னு. தயவுசெய்து பார்த்திபன் அவர்களுக்கு இந்த மீடியா மூலமாக சொல்லிக்கிறேன், அந்த ஆளோட சேராதீங்க. இல்லை நீங்கள் உங்கள் படத்தை அந்த ஆளை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பும் போயிடும். அரசாங்கத்தை ஒட்டுமொத்தமாக ஏமாற்றிட்டாங்க. குறிப்பாக முதல்வர் ஸ்டாலினை இந்த திரையுலகம் ஒட்டுமொத்தமாக ஏமாற்றி முளக அரைச்சிருக்கு. வாய்ப்பு கொடுத்த விஜயகாந்தனுடைய மறைவுக்கே அவர் வரல, பட் ஆனால் இந்த ஈவெண்ட் அவர் தலைமையில் நடந்திருக்கு அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கு. இங்கே வந்தால் காசு கிடைக்கும். கலைஞர் 100க்கு வந்தால் ஆர்கே செல்வமணிக்கு லட்சக்கணக்கில் பணம் கிடைச்சிருக்கும். நீங்கள் அங்கே டெத்துக்கு வந்தாருன்னா அவர் செலவு பண்ணி மாலை வாங்கி போடணும்ல. அவ்வளோ சீப்பான ஆளாக தான் நான் பார்க்குறேன் செல்வமணியை. ஒன் இண்டியா ஃபில்மி பீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சினிமா ஸ்பெஷல் இன்டர்வியூல ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஃபிலிம் கிரிட்டிக் கோடங்கி ஆப்ரஹாம் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், வாங்க. வணக்கம் சார். வணக்கம். கலைஞர் 100 விழா, கலைஞர் 100 நிகழ்ச்சி நேற்று நடந்திருந்தது. அதனுடைய ஏற்பாடுங்கிறது எப்படி இருந்தது? அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது சார்? ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி வந்து 2 முறை ஒத்தி வச்சு இன்றைக்கி நடத்தலாம்னா அப்புறம் இயற்கை பேரிடர் அப்படின்னு நினச்சி அப்புறம் விஜயகாந்த் மறைவு அப்படிலாம் தள்ளி போயிட்டு கடைசியில் நேற்றுக்கு ஒரு வழியாக அதை வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க. ஒரு வழியாக நடத்தி முடிச்சிட்டாங்க தான் சொல்லணும். பிரம்மாண்டமாக நடத்தி முடிச்சிட்டாங்க. பெரிய லெவலில் பேசு பொருளாக நடத்தி முடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பயங்கர டிசப்பாயிண்ட்டு, பயங்கர சொதப்பல். இதுக்கு வேறு ஏதாவது அர்த்தம் இருந்துச்சு, வேறு வார்த்தை இருந்துச்சுன்னா கூட ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு ஈவெண்ட்டாக அது இல்லவே இல்லை. கலைஞர் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கார்ல, கலைஞர் அப்படின்னா அவர் வந்து தமிழ் சினிமாவில் அவர் செய்த சாதனைகள் வந்து ரொம்ப ஏராளம். அதோட ஈக்குவலாக அப்படியே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை, அதை விட அதிகமாக அரசியலில் பண்ணியிருக்காரு. ஆனால் அரசியலில் ஒரு பெரிய எவ்வளோ பெரிய தலைவராக முதல்வராக இருந்தால் கூட சினிமா மேலே எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டே இருக்கும். சினிமாவுக்கு நிறைய பண்ணிகிட்டே இருப்பார். கலைஞருக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, கலைஞரை பிடிச்சவங்க இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாத்தையும் தொடர்ந்து நிறைய பார்த்துக்கிட்டு இருந்ததுனால சொல்கிறேன். இந்த விழாவுக்கு இந்த ஏற்பாடுகள் அப்படின்ற விஷயத்தில் வரும்போது ஒரு ஒருங்கிணைந்த ஒரு விஷயமா பண்ணாமல் யூனிட்டாக எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இது ஏதோ ஒரு தனி மனித துதிப்பாடுதல் மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண போய் அங்கே எல்லாம் சொதப்பலாகி ஒரு விஷயம் கூட ஒரு முழுமையான ஒரு விஷயமா பார்க்க முடியல என்னால்.
நான் என்ன நினச்சி போனேன் அப்படின்னா, ஏற்கனவே வந்து இப்போ இந்த நிகழ்ச்சி நடத்துனது வந்து தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து நடத்துகிறாங்கன்னு தான் நமக்கு சொன்னாங்க. முதல்ல அப்படி தான் சொன்னாங்க. தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவராக இப்போ முரளி ராமசாமி இருக்கார். இவர் யாரோட பையன்னா ராமநாராயணனோட பையன். ராமநாராயணன் அவர் தலைவராக இருக்கும்போது பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா ஒன்று பண்ணாங்க. இதே கலைஞருக்கு அப்புறம் முதல்வராக இருக்கும்போது இதே திரையுலகம் ஒரு பெரிய பிரம்மாண்ட விழா ஒன்று எடுத்துச்சு. அந்த விழா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சர்ச்சையான விழா அது. அதாவது ஆமாம் அஜித் பேசினார். நீங்கள் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா கருணாநிதியை பாராட்டினது யாருக்கும் ஞாபகத்துக்கு வரல. அங்கே என்ன பேசுனாங்க, அவர் என்ன பாராட்டினாங்க, எதுவுமே மைண்டில் இல்லை. ஆனால் அஜித் அங்கே முதல்வருக்கு எதிராக பேசினார்ல, முதல்வருக்கு எதிராக பேசலை, ஐயா இந்த மாதிரி எங்களெல்லாம் மிரட்டுறாங்க உருட்டுறாங்கன்னு பேசுனது இன்றைக்கி வரைக்கும் பேசு பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி ஒரு பெரிய சர்ச்சையான எல்லாரும் பேசுபொருளாக மாறின ஒரு விழாவை நடத்தின ஒருத்தரோட பையன் தான் இந்த விழாவை நடத்துகிறார். அப்போ எவ்வளோ கவனமாக அந்த விழாவை அவர் கையாண்டிருக்கணும், அதை எடுத்து செஞ்சுருக்கணும். எனக்கு என்னென்னா முரளி ராமசாமி ரொம்ப நம்பிட்டாரோ சிலரை, அந்த அவர் நம்பிக்கை பாத்திரமாக யாரை நம்பி எந்தெந்த பொறுப்புகள் கொடுத்தாரோ அவங்கெல்லாம் சொதப்பிட்டாங்க அப்படி தான் தோணுது. அங்கே அரங்கம் வந்து நமக்கு வந்து ஓப்பன். காலையிலே எல்லாருக்கும் பயம் இருந்துச்சு. ஏன்னா காலையில் பயங்கர மேகமூட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் பாருங்கள் மழை பெஞ்சிட்டே இருக்கு காலிலேருந்து. நல்ல வேளை நேற்று வந்து மேகமூட்டத்தோடு முடிஞ்சிருச்சு. எல்லாரும் பயந்தாங்க மழை கண்டிப்பாக வரும். அதுக்கேற்ற மாதிரியே மத்தியானம் லைட்டாக மழையும் பெஞ்சுது. ஸோ அது ஓப்பன் ஏரில் ஃபுல்லாக போடுங்க. எனக்கு தெரியும் ஒரு 20,000 22,000 சீட் போட்டிருந்தாங்க போல இருக்குது. சேர்ஸ் கேட்டகரி பிரிச்சிட்டாங்க. பிளாட்டினம் பிரித்து, டைமண்ட் பிரித்து, கோல்டு, சில்வரு, பிரான்ஸ் வரைக்கும் பிரிச்சுருந்தாங்க. இந்த கேட்டகரி பிரித்து வழக்கணெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே ஆட்களை உட்கார வைக்கிற அந்த ஆட்கள் வரணும் இல்லை. முதல்ல நீங்கள் சேர் காலி சேர் போட்டு விட்டிங்கன்னா, சமீபத்தில் இப்போ எங்கே பார்த்தாலும் அரசியல் கட்சி மீட்டிங், ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் ஒன்றியத்தில் இருக்காங்க இல்லையா, பாஜக கட்சி மீட்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் காலியாக இருக்கும் சேர், ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனால் மேடையில் யாரோ 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு இங்கே உள்ளே நுழைஞ்ச உடனே. சரி நம்ம என்ன நினச்சா, நம்ம 4 மணிக்கெலாம் நீங்கள் சீட்டிங்குள்ளே வந்துடணும், 4 o'clock நாங்கள் நிகழ்ச்சியை தொடங்கிடுவோம் அப்படி இப்படின்னு பயங்கர பில்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வெளியில் எங்கேயும் பெருசாக இல்லை. பத்திரிகையாளர்களுக்கே மதியானம் 2:30 வரைக்கும் பாஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு கேவலமான நடைமுறை தான் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அங்கே 4 மணிக்கெலாம் போகணுன்னாலும் நம்ம ஒரு 3:30க்கெலாம் அங்கே போயிட்டோம். உள்ளே நுழைஞ்சாச்சு. உள்ளே போயிட்டு பார்த்தா எல்லா சேர்ஸ் காலியாக இருந்துச்சு. சரி இப்போ 4 மணிக்குனா 4 மணிக்கு வந்துட மாட்டாங்கல்ல, ஒரு 5 மணிக்கு வருவாங்க, 6 மணிக்கு வருவாங்க. நம்மளும் 1 மணி நேரம் கடந்து போயிட்டே இருக்குது. ஏதோ ஒரு நிகழ்ச்சி அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓடிக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சி குறித்து நான் அப்புறம் சொல்கிறேன் அது என்ன லட்சணத்தில் இருந்துச்சுன்னு. இப்படி டைம் போயிட்டே இருக்குது. ஒரு 8 மணி வரைக்கும், 8:30 வரைக்கும், 9 வரைக்கும் பார்க்குறோம். 9 வரைக்கும் பார்த்தாலும் அந்த சேர்ஸ் எல்லாம் காலியாகவே இருக்குது. இப்போ நம்ம போயிருந்தது வந்து டைமண்ட் ஏரியாவுக்குள்ளே போயிருந்தோம். அதாவது பிளாட்டினம் தான் விவிஐபினாங்க, டைமண்ட் விஐபினாங்க. இந்த டைமண்ட் ஏரியாவில் தான் நம்ம போயிருந்தோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அது வந்து புல்தரு கம்ப்ளீட்டாக. அது வந்து உங்களுக்கு ரேஸ் கோர்ஸ் தானே, ஃபுல்லாக புல்தரே. அதில் ஒரு க்ரீன் இது மாதிரி ஒன்று போட்டு, வலை மாதிரி ஒன்று போட்டு, அது மேலே அந்த பிளாஸ்டிக் சேர்ஸை போட்டுருந்தாங்க. டைமண்ட்லேயே 2 வகையாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஒரு வகை வந்து பார்த்தீங்கன்னா குஷன்லாம் போட்டு ஒரு மாதிரி ராயலாக வச்சுருந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுட்டு, மீதியெல்லாம் பிளாஸ்டிக் சேர். அது எப்போ டைமண்ட்லேயே 2 கேட்டகரி வரும்? ஒரு கண்ணில் வெண்ணெய், இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வைப்பீங்களா? அப்போ என்ன ஆர்கனைஸ்ட் அது? டைமண்ட் கொடுக்குறீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலாக தானே சீட் போட்டிருக்கணும். நீங்கள் அங்கே பெரிய சொதப்பல். பிளாட்டினம் அதை விட சொதப்பல். விவிஐபினாங்க, அது பயங்கர ஏழ்றையாக தான் இருந்துச்சு. அங்கேயே அது ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தாங்கன்னு வச்சுங்களேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இலங்கையெல்லாம் முள்வேலி முகாம்னு ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி முள்வேலி முகாம் மாதிரி சில்வரு, நம்ம கோல்டு, சில்வரு, பிரான்ஸு, அது முள்வேலி முகாமுக்கு பின்னாடி இருந்துச்சு. அவங்க இந்த 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 தளமே பார்த்தீங்கன்னா சமதளம் கிடையாது, அப்ஸ் அண்ட் டவுனாக இருக்கும். அது என்னதுங்க, குதிரை பந்தயம் நடந்துன இடங்க. அங்கே எப்படி உங்களுக்கு சமதளமாக இருக்க முடியும்? மேடை ஒரு உயரத்தில் இருக்குது, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு மாதிரியாக இருக்குது. கோல்டுலேயோ சில்வர்லேயோ பிரான்ஸ்லேயோ உட்காந்து யாருக்கும் அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியாது, பார்க்கவே முடியாது. நீங்கள் 2 LED மட்டும் வச்சுருந்தாங்க. எங்கன்னா கோல்டு சில்வருக்கு தான் LED வச்சுருந்தாங்க. நீங்கள் பிரான்ஸில், அது நம்ம டைமண்டில் உட்காந்து யாருக்கும் ஸ்டேஜில் என்ன நடக்குது, யார் வராங்க விஐபின்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. இது மாதிரி ஒரு சொதப்பலான ஒரு நிகழ்ச்சி. நான் கிட்டத்தட்ட 27 வருஷமாக இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கேன். அதில் ஒரு 20 வருஷத்துக்கு மேலேயே நான் வந்து சினிமா செய்தியாளராகவே உள்ளுக்குள்ளேயே நம்ம நிறைய பேரோட பழகிட்டு இருக்கோம், போயிட்டுருக்கோம், வந்துட்டுருக்கோம் வச்சுங்களேன். எவ்வளவோ கலை நிகழ்ச்சி பார்த்துட்டோம். எவ்வளவோ நிகழ்ச்சிகளில் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடத்துகிறேன்னு வாங்க, அவ்வளோ ப்ராப்பராக இருக்கும். சின்ன நிகழ்ச்சி கூட அழகாக நடத்துவாங்க. யார் விஐபி வந்தாலும் யார் அரங்கத்துக்குள்ளே வராங்கன்றதை எல்லா ஆடியன்ஸ்க்கும் அந்த ஸ்க்ரீனில் காட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படி எந்த ஒரு விதமான ஒரு அறிவிப்போ ஒரு விஷயமோ கிடையாது. இதில் காம்பேர், விதவிதமான காம்பேர்ஸ் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் டாக் பேக்கில் இன்னொரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கு. டாக் பேக்கில் பேசுகிறதெல்லாம் மைக்கில் வருதுங்க. உலகத்தில் நடக்காத ஒரு பெரிய அதிசயம். தெரியும் இல்லை, டாக் பேக்ன்றது பின்னாடி ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து கன்சோல் ரூமில் உட்காந்து சொல்லிட்டு இருப்பாங்க, அப்போ அதை எடு, இதை எடு, அவங்களுக்கு கேமராவை போடு, இவங்களுக்கு இதை பண்ணு, இதை செய்யாத, அதை செய்யாதுன்னு சொல்கிற எல்லாமே நமக்கு வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு சவுண்டில்.
ரொம்ப ரொம்ப அது அந்த மேடை அமைப்பே ரொம்ப கேவலமான. இந்த அமைப்பை யார் வடிவமைச்சானே தெரியல. அதாவது நீங்கள் வந்து காம்பேர் ஒரு இடத்துல நிற்கிறாங்க, மெயின் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, இன்னொரு பக்கம் இசைக்கருவி வாசிக்கிறவங்கன்னு இருக்காங்க. எல்இடி வந்து எல்லா பக்கம் ஃபுல்லாக எல்இடி வச்சுட்டாங்க. அந்த எல்இடியில் ஒரு விளக்கணியும் இல்லைங்க, எல்லாம் பூரா டிசைன் போயிட்டு இருக்க தவிர யார் வராங்க என்ட்ரி அந்த எல்இடியில் காட்டினா என்ன குறைஞ்சி போகிறீங்க உங்களுக்கு? அப்போ அடிப்படையில் உங்களுக்கு அறிவு இல்லையா? அப்படிதான் தோணுது நமக்கு. இவ்வளோ கோடிகள், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க டெஃபினட்டாக. ஸ்பான்சர்ஸ், பெரிய ஸ்பான்சர்ஸ், பெரிய நிறுவனங்கள் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்குது. காசா கிராண்டில் ஆரம்பித்து, போத்தீஸில் ஆரம்பித்து பெரிய நிறுவனங்கள் எல்லாமே. அப்போ அந்த நிறுவனங்கள்லாம் எவ்வளோ தொகை கொடுத்தாங்க, இந்த தொகையெல்லாம் என்ன பண்ணிங்க? நீங்கள் அந்த இந்த கலை நிகழ்ச்சின்னு ஒன்று பண்ணாங்க பாருங்கள், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி ஆரம்பித்து டான்ஸு, ஆட்டம் பாட்டெல்லாம் பண்ணாங்க, நாடகங்கள்லாம் போட்டாங்க, எல்லாம் ரைட், ஓகே, எல்லாம் பண்ணிங்க, அதெல்லாம் நம்ம சரிதான். ஆனால் அந்த டான்ஸ்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்லலாம் டான்ஸ் போடுவாங்கல்ல, கான்வெண்ட்டில் நம்ம ஆரம்ப பள்ளியிலலாம் போடுவாங்க, 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் 10ஆவது வரைக்கும் படிக்கிற அந்த பசங்களை ஸ்கூலில் போடுற டான்ஸ் இருக்குல்ல, இந்த டான்ஸ் கூட அந்த டீச்சர்ஸ் வந்து ஒழுங்காக அழகாக ட்ரெயின் பண்ணி அது வந்து ரொம்ப அப்படியே பார்த்தா ரசிக்கிற மாதிரி இருக்கும். கடமைக்கு வந்து ஆடிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. ஏதோ ஒன்று, ஒரு பக்கம் மியூசிக் போயிட்டு ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்குதுங்க. அப்போ இவ்வளோ நாளாக ரிஹர்சல் பார்த்தேன்னு பல லட்ச ரூபா செலவு பண்ணீங்களே, என்ன பார்த்தீங்க? பயங்கர சொதப்பு. இந்த மாதிரி ஒரு சொதப்பலான நிகழ்ச்சியை தமிழ் திரையுலகத்துலேருந்து எதிர்பார்க்கவே இல்லை. கலைஞர் 100 அது புது வரலாறு படைக்குதுன்னுலாம் அங்கே சொல்கிறாங்க. ஆனால் புது வரலாறு படைச்சிருக்காங்க, சொதப்பி புது வரலாறு படைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அபத்தமான நிகழ்ச்சியை நம்ம சந்திச்சதே கிடையாது. இதற்கு ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் இவங்களை நம்புச்சு. யாரை நம்புச்சுன்னா தமிழ் திரையுலகத்தை நம்புச்சு. தமிழ் திரையுலக தயாரிப்பாளர் அமைப்பு என்ன பண்ணுச்சுன்னா யாரையோ நம்பிட்டாங்க. யாரனா இதில் ரொம்ப அதிகமாக பேர் வாங்கினது வந்து ஒரே ஒரு ஆள் தான், ஆர்கே செல்லுமணி டீம் தான். அது அவர் ஒரு டீம் வச்சிருக்காரு. இந்த டீம் தான் ஒட்டு மொத்தமாக அதை எடுத்து பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அவ்வளவு சொதப்பல். இவங்க பேர் மட்டும் பெருசாக வரும். எல்லா நிகழ்ச்சி நடக்கும் போதும் ஆர்கே செல்லுமணி தான் பெருசாக இருப்பார். இவருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா ஒரு விளக்கணையும் கிடையாது. அவருக்கு என்ன தொகை கொடுத்தாங்கன்னு கூட தெரியல. இப்போ அதெல்லாம் திருப்பி கேட்கணும் நம்ம டெஃபினட்டாக. ஏன்னா இது வந்து அரசாங்கம் நிச்சயமாக ஏதாவது ஒரு நிதியை கொடுத்துருக்கோம். அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா பண்ணுறீங்க, கலைஞருக்கு பாராட்டு விழா பண்ணுறீங்க, அவர் 100ஆண்டு விழான்னு ஒன்று பண்ணுறீங்க, இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் கிடையாது. டிக்கெட்டு வந்து நீங்கள் அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட்டாக இருந்தால் கூட ஆட்களை கூட்டி சேர்க்க முடியலன்னா எதுக்கு நீங்கள் அங்கே வைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி சேப்பாக் கிரவுண்டில் வைக்கிறதுக்கு இல்லை சார் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாங்க. சேப்பாக் பண்ணாங்க, இன்னும் பல இடங்களில் 2 இடத்துல பண்ணி போஸ்ட்போன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ தான் கூட்டம் வரணும்னு ஒரு கணக்கு இருந்ததுன்னா நீங்கள் அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரங்கு வச்சுருக்கலாமே, ஒரு நேரு ஸ்டேடியத்தில் வச்சுட்டு போயிருக்கலாமே. எதுக்கு அங்கே நீங்கள் மாற்றுறீங்க? இங்கே வந்த கூட்டம் 22,000க்கு மேலே சேர் போட்டதா ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000-3,000 பேர் தான் வந்திருப்பாங்க. பாக்கி சேர் எல்லாம் காலியாக தான் கிடச்சி. எங்கே திரும்பினாலும் காலி சேர் தாங்க. அவ்வளோ ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஏன்னா இது அட்லீஸ்ட் அந்த கலைஞர் இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த அவங்க ஃபாலோயர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ நீ கட்சிக்காரங்கன்னு கூட அந்த ஃபாலோயர்ஸ் கிட்ட சொல்லியிருந்தா கூட கூட்டத்தை எடுத்துகிட்டு வந்து நிரப்பி விட்டுருப்பாங்க. ஒரு முதல்வர் கலந்துக்கிற நிகழ்ச்சிங்க, முதல்வர் கலந்துக்கிறாரு, அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க, கலைஞருடைய 100ஆண்டு விழான்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு கூட்டத்தை சேர்ப்பதற்கு உங்களுக்கு திறன் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சியை நடத்துறீங்க? இவரும் டிவிக்கு மட்டும் நடத்திக்கிட்டா போதுமா? அபத்தமான ஒரு எந்த வித அடிப்படை முன்னேற்பாடுகள் கூட இல்லாத ஒரு விளையாட்டுத்தனமான ரிஹர்சல் பண்ணும்போது ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா? அப்போ டான்ஸ் ஆடிட்டே எல்லாம் இங்கேருந்து இப்படி தான் பார்க்குறோம் நம்ம, அவங்க அப்படி ஆடுவாங்க அப்படின்லாம் ரிஹர்சல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒட்டுமொத்த நிகழ்ச்சியுமே. எப்படியோ வந்துட்டாங்க, ரஜினி வந்துட்டார், கமல் வந்துட்டார், தனுஷ் வந்துட்டார், சூர்யா வந்துட்டாருன்னு ஒரு டீம் வந்துட்டாங்க. ஆனால் ரொம்ப பார்த்த விஜய் வரல, அஜித் வரல, வரமாட்டாங்கன்னு முன்னாடியே தெரியும். அதில் நடிகைன்னு சொன்னீங்கன்னா கீர்த்தி சுரேஷன், நயன்தாரா மட்டும்தான் இப்போ லைம் லைட்டில் இருக்கிறவங்கள நம்ம பார்க்க முடிஞ்சுது. அப்போ ஒட்டுமொத்த திரையுலகம் கலைஞரோடு பயணித்தவர்கள், கலைஞரால் வளர்ந்தவர்கள், கலைஞரால் அந்த எல்லா வசதி வாய்ப்புகளும் அனுபவித்தவங்க, அவரால் பலன் அனுபவித்த திரையுலகத்திலேருந்து நீங்கள் என்ன பெருசாக அங்கே பண்ணிட்டீங்க? என்ன பெருசாக அவருக்கு மரியாதை கொடுத்துட்டீங்க? ஏன் அங்கே வந்து எல்லாருமே வரல? அதற்கு என்ன பண்ணீங்க நீங்கள்? ஒட்டுமொத்தமாக திரையுலகத்தின் மீது மிகப்பெரிய வருத்தம் எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. என்ன கேப்டன் மறைவிலேருந்தே திரையுலகம் வந்து ஒரு அலட்சிய போக்கோட வந்து அது பயணிக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. வடிவேல் வந்தாருங்க, அவர் குறிப்பிடணும் நம்ம, இங்கே வடிவேல் வந்தார். ஏன்னா கேப்டன் மறைவுக்கு வரல, ஒரு இரங்கல் அறிக்கை கூட தெரியல, நம்ம வெளுத்தோம்ல. இந்த வடிவேல் இங்கே வரார், பல்ல காட்டிக்கிட்டே வரார். ஏன்னா இங்கே வருவார் அவருக்கு இந்த ஆதரவு தேவைப்படுது, அரசாங்க ஆதரவு தேவைப்படுது. நீ ஒரு மனுஷன் சூடு சொரணை இருக்கிறவங்க இங்கே கூட வரக்கூடாது. துக்கத்தில் ரூம் போட்டு அழுதாருன்னா சில பேர்லாம் சொன்னாங்க.
நான் ஒரு 2-3 சேனலில் பேசினப்போ என்கிட்ட ஃபோன் அடித்தாங்க நண்பர்கள்லாம். என்னங்க வடிவேலை போட்டு இப்படி பேசுகிறீங்க நீங்கள், அதெல்லாம் நியாயமாங்க, பாவங்க கேப்டன் மறைஞ்சிட்டாருன்னு கேள்விப்பட்டோம்னா ரூம் போட்டு அழுதாருங்கன்ட்டு. எப்படி அவர் படத்தில் காமெடியில் வர மாதிரி ரூம் போட்டு அழுவுறது? 4 வார்த்தை அறிக்கை ஏன் உள்ளன்னு கேட்டால் உங்களுக்கு நாங்கள் அவர் வெளுக்கிறோன்னு அர்த்தமாயிடுமா? மனிதாயமான உணர்வு இருக்கிற எல்லாருக்கும் கேப்டன் இறந்துட்டாருன்னு கண்ணீர் சிந்துனாங்க. அவங்க குடும்பத்தில் ஒரு இழப்பு மாதிரி பார்த்தாங்க. அதுதாங்க சார், நீங்கள் கூடவே இருந்த பழகுன உன்னை வளர்த்து விட்டுருக்காரு, உனக்கான ஒரு பெரிய அங்கீகாரம். இன்றைக்கி கோடியில் சம்பளம் எப்படி கிடைக்குது உனக்கு? யார் உனக்கு அந்த அங்கீகாரம் கொடுத்தா? ஒரு ராஜ்கிரனோ ஒரு விஜயகாந்த் இல்லைன்னா வடிவேல் கிடையாதுங்க. அந்த நன்றியே இல்லாதவர் இங்கே கலைஞர் 100க்கு மட்டும் வருவார், பல்ல காட்டிக்கிட்டே வருவார். அதுக்கு என்னன்னா, நான் எப்பவுமே இந்த திமுக அரசாங்கம் எனக்கு சாதகமாக இருக்குன்னு வெளி உலகத்துக்கு காமிக்கிறாராம். உனக்கு இனிமேல் சினிமாவே கிடையாது, போயிட்டு பேசாமல் திமுகவில் சேர்ந்து அங்கேயே எங்கேயாவது போய்க்க வேண்டியது தான். சினிமா வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கி இந்த பார்த்திபன் ஒரு போட்டிருந்தார், ஒரு நாங்கள் 2-3 நாளுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்தோம், ரொம்ப நேரம் பேசணும், மறுபடியும் படம் பண்ணலாமான்னு. தயவுசெய்து பார்த்திபன் அவர்களுக்கு இந்த மீடியா மூலமாக சொல்லிக்கிறேன், அந்த ஆளோட சேராதீங்க. இல்லை நீங்கள் உங்கள் படத்தை அந்த ஆளை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பும் போயிடும். ஒரு நல்ல மனிதரோடு சேர்றது தப்பு இல்லை. பார்த்திபன் நல்ல மனிதர், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது, நல்ல உதவி செய்யக்கூடிய மனுஷன். ஆனால் அது கேடு கெட்ட ஒரு ஆளோட, தவறான ஒரு ஆளோட, நன்றி கெட்ட ஆளோட மறுபடியும் இணைஞ்சா எப்போ தெரிஞ்சோ தெரியாமலா கொண்டாக்க மாட்டாக்கான்னு ஏதோ படங்கள்லாம் பண்ணிட்டீங்க, அது ஓடிடுச்சு. அப்போ அதான் சார், எம்சிஆர் முன்னாடி வடிவேல் எல்லாரும் ரசிச்சாங்கல்ல, நானும் ரசித்தேன், இப்பவும் ரசிக்கலாம். அது அந்த பீரியடில் தான் ரசிக்க முடியும், இதுக்கு மேலே ரசிக்க முடியாது. ஒரு மனிதனுடைய தராதரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு மனிதனுக்கு ஒரு இறப்பில் தான் யாருன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். விஜயகாந்தனுடைய இறப்பில் தான் விஜயகாந்த் யாருன்னு உலகத்துக்கே தெரிஞ்சுது. ஆனால் இந்த மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க, ஆனால் அந்த மக்கள் யாரும் ஓட்டு போட்டாங்களான்னா கிடையாது. இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை உட்கார வச்சிருந்தா அவர் இன்னும் நிறைய பண்ணியிருப்பார்ல. ஆட்சி அதிகாரம்ன்ற அந்த அந்த அதிகாரத்துக்குள்ளே அவர் படிப்படியாக வளர்ந்துட்டு வர நேரத்தில் பெரிய சொதப்பலாகி போச்சு. இப்போ கண்ணீர் மட்டும் தான் விட்டுருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ அவர் சொல்கிறார், ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணலாமான்னு டிஸ்கஸ்லாம் பண்ணோன்னு. தயவுசெய்து பண்ணிடாதீங்க, பண்ணால் ரொம்ப கஷ்டம். இதுதான் அங்கே நடந்த நிகழ்வில் பெரும்பகுதி என்னுடைய கவனத்தில் இருந்த ஒரு விஷயம். ரொம்ப வருத்தமான விஷயம்தான் இது. இதுக்கு மேலே என்ன இவங்க பெரிய பில்டப் பண்ண போகிறாங்கன்றத வெயிட் பண்ணோம். நாங்கள் சாதிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம்லாம் அறிக்கை விடுவாங்க, பெரிய பிரம்மாண்ட விழா அப்படின்லாம் அறிக்கை விட்டால் தான் இனிமேல் இருக்குது. அடுத்தது கலைஞர் 100 இந்த விழாங்கிறது, நூற்றாண்டு விழாங்கிறது சரியான ஒரு ப்ரொமோஷன் இல்லாம போனது தான் இந்த மாதிரியான ஒரு சொதப்பல் காரணமா இருக்குமா சார்? ஏன்னா முன்னாடி ஒரு டேட்ல அறிவிச்சிருந்தாங்க டிசம்பர்லயே நடக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இப்போ ஜனவரியில நடக்கிறதுக்கு இதாக இருந்தது. இடையில விஜயகாந்த் அவர்களுடைய மறைவும் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நாட்கள் தள்ளி வச்சிருந்து அதை இன்னும் ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணியிருக்கலாமோ? ஏன்னா நிறைய நடிகர் சங்கத்துல இருக்கக்கூடிய நடிகர்களுமே நிறைய பேர் இங்க சென்னையில இல்லை, அவங்க வெளிநாடுகளில் தான் இருந்தாங்க, இப்போ ரீசெண்டாக தான் வந்திருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கிய காரணமா இருக்கலாமா? இல்லை, அது நீங்கள் கம்ப்ளீட் என்டையர் திட்டமிடத்திலே சொதப்பலுங்க. நீங்கள் 6ஆம் தேதி வச்சுருந்தாலும் இதான் நடந்திருக்கும், நீங்கள் எத்தனாம் தேதி வச்சுருந்தாலும் இதான் நடந்திருக்கும். ஏன்னா இங்கே ஒரு திட்டமிடத்திலே கிடையாது. இங்கே முழுக்க ஒரு குடையின் கீழே நாங்கள் பண்ணுறோன்னா எல்லா அமைப்புகளையும் ஒன்றா சேர்க்கணுங்க. இப்போ நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவில் பரவன ஒரு விளம்பரம் ஒன்று இருக்குது. அந்த விளம்பரத்தில் எல்லாருடைய சங்கங்கள் பேரெலாம் இருக்குது. பாரதி ராஜா தலைமையில் ஒரு சங்கம் இருக்குது, தயாரிப்பாளர் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது. அந்த பேரே காணும் அதில். அப்போ அதில் இருக்கிற தயாரிப்பாளர் கிடையாதா? இன்றைக்கி அதில் இருக்கவங்க தான் நிறைய பேர் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்டிவ் தயாரிப்பாளர் அதில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, படம் பண்ணிகிட்டு இருக்கிற பெரும்பாலானோர் அதில் இருக்காங்க. அப்போ அந்த பேரையே காணுமே, அங்கே என்ன மரியாதை கொடுத்தீங்க? இப்படி பல சொதப்பல்கள் அது இருக்குது. அதில் இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா, இந்த டிக்கெட் இருக்குது இல்லைங்களா, இவங்க இந்த பாஸு 4 மணிக்கு நிகழ்ச்சி 2 மணி வரையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க திட்டமிடுதல் ஒன்று வரணும் இல்லை. நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி போனால் தான் கரெக்டான ஒரு திட்டமிடுதல். இத்தனாம் தேதிக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்குப்பா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம போனோம், நம்ம 4 மணினா 5 மணிக்கு அங்கே போனோம், வாகன பார்க்கிங் இங்கே வச்சுட்டு நம்ம அங்கேருந்து அங்கே போயிட்டு திரும்பி வர முடியுன்ற மாதிரி ஒரு திட்டமிடுதல் பண்ண முடியும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம். அதுவும் ஓப்பன் ஏரில் பண்ண போது மழை வரப்போதான ஒரு பதட்டம் இருக்குது. காலையிலேருந்து பிரபலமான சேனல்லாம் பயங்கரமாக மழைக்கு எச்சரிக்கை விட்டுட்டே இருக்காங்க. நேற்றுக்கு நான் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு நான் ஒரு சேனலில் பேசினேன். அப்போ உடனே எனக்கு ஒரு நண்பர் வாய்ஸ் அனுப்பினார். தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து ஒருத்தர் தயாரிப்பாளர் வாய்ஸ் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, எப்பா நான் தயாரிப்பாளர் இன்னார், அவர் பேர் சொல்கிறார், நான் இந்த தயாரிப்பாளர் பேசுகிறேன், எனக்கு 2 பாஸ் வந்திருக்கு, இந்த பாஸ் எடுத்து நான் வந்துட்டேன், இங்கே பாஸை உள்ளே பிரித்து பார்த்தா ஒன்று டைமண்ட் பாஸு, ஒன்று கோல்டு பாஸு, நானும் என் மனைவியும் வந்திருக்கோம். டைமண்டில் யார் போகிறது, கோல்டில் யார் போகிறது? டைமண்டுக்கும் கோல்டுக்கும் 2 வாசல் வேறு இடத்துல இருக்குது. அதான் நான் முள்வேலி கேம்ப் மாதிரி, இலங்கையில் அகதிகள் அடைக்கிறாங்களா, அந்த மாதிரி முள்வேலி கேம்ப் மாதிரி கோல்டுக்கு வேற ஒரு என்ட்ரி, டைமண்டுக்கு ஒரு என்ட்ரி. எப்படி வர முடியும்? இந்த பாஸை ஆர்கனைஸ் பண்ணவன் ஏவன்னு அவர் அசிங்கமாக திட்டாத குறையாக ஒரு ஆடியோ போட்டிருக்காரு. அப்போ இந்த ஒருங்கிணைப்பு இருக்குல்ல,
இது பூரா சொதப்பல் தானே, ஏனோ தானோ தானே. நீங்கள் குறிப்பிட்ட பெரும்பாலான திரையுலக பிரபலங்களை பார்க்க முடியலங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நடிகர்கள் பாதி பேர் வெளிநாட்டில் இருக்கிறான் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு திட்டமிடுதலுக்கும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கலைஞருக்கு, சினிமாவை நேசித்தவருக்கு, சினிமாவில் இவ்வளோ காலம் கோல் ஊச்சினவர், இப்போ ஆட்சி அதிகாரம் இருக்கிற ஒருத்தருடைய தகப்பனாருக்கு நம்ம பண்ணுற ஒரு நிகழ்ச்சினா, திரையுலகமெல்லாம் இங்கே இருக்கும்போது பண்ணாதான் அதுக்கு பேர் வந்து ஒரு முழுமையான விழா. அது ஏனோ வாங்கிட்டோம், காசு வாங்கிட்டோம், பயங்கரமாக எல்லாம் பண்ணிட்டோம், அதனால் அதை நடத்தி ஏதோ டிவி கொடுத்துட்டா போதும். நோக்கம் இப்போ அது பொங்கலில் போட போகிறாங்க, இதுதான் அவங்க நோக்கம். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலி சேரெல்லாம் காட்ட மாட்டாங்க. அந்த மக்கள் எங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டாக இருந்தாங்களோ அங்கே வந்து ஸ்பான்சர் பண்ணவங்களே ஒரு கடை போட்டுருந்தாங்க, ஸ்வீட் கடை. அங்கே ஒரு கும்பல் இருந்துச்சு, இதை காட்டுவாங்க, அதை காட்டுவாங்க, ட்ரோன் பறக்க விட்டாங்கல்ல, இதில் எதுலாம் தேவையோ அதை மட்டும் வெட்டி எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பாருங்கள் மக்கள் திரள் பயங்கர வந்து கூட்டம் அப்படியே அலமோதிச்சின்னு காட்டுவாங்க. அங்கெல்லாம் பார்த்தேன் காவல்துறையர் சும்மா உட்காந்து வேடிக்கை பேசிகிட்டு இருந்தாங்க, கதை பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் காவல்துறைக்கு உட்காரவே நேரம் இருக்காது, பதட்டமாக இருப்பாங்க, டென்ஷனாக இருப்பாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க, அங்கே போங்க அது இங்கே போகாதீங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம நிகழ்ச்சிகள் பார்த்துருக்குறோம். இதில் ஒட்டு மொத்தமாக ஹாப்பியாக ஜாலியாக இருந்தாங்க, எந்த நெருக்கடியும் இல்லை, எந்த டென்ஷனும் இல்லை. இதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு தெரியல. அப்போ இது திட்டமிட்ட மிகப்பெரிய மோசடி ஏதோ நடந்திருக்கு உள்ள. அதை பண்ணிடும் இதை பண்ணிடும்னு பயங்கரமாக அல்வா கொடுத்துட்டு தயாரிப்பாளர் சங்கத்தை ஒட்டுமொத்தமாக யாரோ ஏமாற்றிருக்காங்க. இல்லை தயாரிப்பாளர் சங்கம் ஏமாந்து போயிருக்கு, அரசாங்கத்தை ஒட்டுமொத்தமாக ஏமாற்றிட்டாங்க. குறிப்பாக முதல்வர் ஸ்டாலினை இந்த திரையுலகம் ஒட்டுமொத்தமாக ஏமாற்றி மிளகா அரைச்சிருக்கு. அப்படி தான் நான் சொல்ல விரும்புது. எனக்கு இது தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா ஒரு தலைவருக்கு ஒரு விழா நடத்துகிறோன்னா அதுக்கான முன்னேற்பாடுகள், சரியான ஒழுங்குமுறைகள், சரியான ஏற்பாடுகளை பண்ண முடியலன்னா நீங்கள் ஏன் நடத்துறீங்க விழாவை? யாராவது அடிச்சாங்களா நடத்தலன்ட்டு? தள்ளி நடத்துங்க, ஒரு மாதம் தள்ளி நடத்துங்க. நாளைக்கே நடத்திடணுமா? ஏற்கனவே 2 முறை தள்ளினீங்கல்ல. நீங்கள் சொல்கிற மாதிரியே பாதி பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, பாதி பேர் இல்லை. யார் யார் எங்கே இருக்காங்க இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? 4 பேருக்கு போய் இன்விடேஷன் கொடுத்த மாதிரி தான் ஃபோட்டோ வந்துச்சு. அப்போ பிரபல நடிகர்கள் எல்லாருக்கும் இருந்தாங்களே, நீங்கள் போய் கொடுத்தீங்களா அவங்களுக்கு? அழைப்புதல் போச்சா? முதல்ல எனக்கு வந்து விஜய்க்கு அழைப்புதல் போச்சா தெரியலங்க, அஜித்துக்கு அழைப்புதல் போச்சா தெரியலங்க. நீங்கள் கட்டாயம் வரணும், இது வந்து முக்கியமான திரையுலகத்திலேருந்து நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்ற ஒரு அறிக்கையோ ஒரு விஷயங்களோ நீங்கள் பெருசாக பேசவே இல்லையே. உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்களுக்கு எப்படியோ காசு வந்துருச்சு, உங்களுக்கு ஸ்பான்சர் கொடுத்துட்டாங்க, அரசு வந்து முதல்வர் வரன்ட்டாரு, அமைச்சர்கள் வரன்ட்டாங்க, உதவி வரன்ட்டாரு, அவர் நடிகராகவும் இருக்கார், அவர் அமைச்சராகவும் இருக்கார், அவரும் வரன்ட்டாரு. போதும், ஓகே, இதை வச்சு நம்ம வந்து ஒப்பேத்திடலாம். சொதப்பலின் உச்சம்னா இந்த நிகழ்ச்சி தான். இது வந்து மிகப்பெரிய வரலாறு தான், ஆனால் கரும்புள்ளியான வரலாறு இது. அவருடைய கேரியரில் நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி. என்ன மாதிரி பல பேரும், நம்ம கட்சிக்காரன் கிடையாது, நம்ம வந்து யார் சாதகமாகவும் பேசலை, தப்புன்றதை சொல்கிறோம். இதை சொல்கிறது கூட இங்கே பல பேர் வந்து தயங்குவாங்க. காரணம் என்னென்னா, ஐயோ சொன்னால் நம்மளை வந்து அது பண்ண மாட்டாங்களா, இது பண்ண மாட்டாங்களா பயப்படுவாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரின்னு சொல்கிறதுனால தான் தப்பாக பண்ணுறீங்க. உங்களை தூக்கி கொண்டாடிக்கிட்டே இருக்குல்ல, நீங்கள் பண்ணுறது என்னன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அங்கே வந்து ஆர்கே செல்வமணி ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோன்னா, எல்லா இடங்களும் அவர் பேர் மட்டும்தான் வருது. அப்போ இந்த நிகழ்ச்சி நடத்துறது தயாரிப்பாளர் சங்கமா ஆர்கே செல்வமணியா? ஆர்கே செல்வமணிக்கு என்ன இதில் தொடர்பு இருக்குது? ஆனால் ஒரு இயக்குனர் சங்கத்தோட தலைவர், பெப்சியோட தலைவர் இருந்துட்டு போட்டோம். எல்லா திரையுலகம் சேரும்போது இதுக்கு பிரதானமாக தலையாக இருக்க வேண்டிய யார்? தயாரிப்பாளர் சங்கம் தானே. அப்போ எங்கே முரளி ராமசாமி பேர்? ஒரே ஒரு எல்இடியில் கூட முரளி ராமசாமி பேர் இல்லை, நான் பார்க்க முடியல. அப்போ நடத்துறது பூரா இயக்குனர் சங்கம். ஏற்கனவே தான் இயக்குனர் சங்கத்து மேலே நீங்கள் இதில் எல்லாருமே ரிட்டையர்டு கேஸுங்க தாங்க, யாரும் இப்போ படம் பண்ணுற ஆட்கள் யாருமே இல்லை. அப்போ கலைஞருக்காக இப்போ படம் பண்ணுற யாரும் வரமாட்டாங்களா? அப்போ அவருக்கு உரிய மரியாதை அவ்வளோதான் கொடுப்பாங்களா? எப்படி எடுத்துக்கிறது இதை? அப்போ ஆர்கனைஸ் பண்ணுறவங்க சரியாக ஆர்கனைஸ் பண்ணலை, அவங்களுக்கு கரெக்டாக முறையான ஒரு அழைப்போ முறையான விஷயம் நடத்தவே இல்லாததுனால தான் இந்த சொதப்பலே காரணம். அப்படி தான் நான் பார்க்குறேன். அது நிச்சயமா சார். ஆர்கே செல்வமணி அப்படின்னு சொல்லும்போது விஜயகாந்த் மறைவுக்கு அவரை வந்து நேர்ல வந்து அஞ்சலி செலுத்த முடியல, ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட் அப்படின்னு சொல்லி அவர் வீடியோ விட்டுருந்தாரு. ஸோ இப்போ இந்த ஈவெண்ட் வந்து ஆர்கே செல்வமணி தான் மேஜரா எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அந்த ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது சார். அவருக்கு வாய்ப்பு கொடுத்த விஜயகாந்தனுடைய மறைவுக்கே அவர் வரல, பட் ஆனால் இந்த ஈவெண்ட் அவர் தலைமையில் நடந்திருக்கு அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கு. இங்கே வந்தால் காசு கிடைக்கும், கலைஞர் 100க்கு வந்தால் ஆர்கே செல்வமணிக்கு லட்சக்கணக்கில் பணம் கிடைச்சிருக்கும். நீங்கள் அங்கே டெத்துக்கு வந்தாருன்னா அவர் செலவு பண்ணி மாலை வாங்கி போடணும்ல. அவ்வளோ சீப்பான ஆளாக தான் நான் பார்க்குறேன் செல்வமணியை. அதுக்கு மேலே நான் என்ன அது ஒப்பிடுறதுக்கு விரும்பலை. நான்
மட்டமாக எனக்கு அந்த பார்த்தேன் ஒரு வீடியோ. அவர் வந்து ஏதோ அவருக்கு வந்து குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருக்க மாதிரி சலைன் ஏறுற மாதிரிலாம் பயங்கர வீடியோவிலலாம் போட்டு அப்படியே பயங்கரமாக சீன்லாம் போட்டிருந்தார்ல. அவ்வளோ மோசமான நிலைமையில் உடம்பு முடியாத இருந்தவர் இங்கே வந்து ஓடி ஆடி பயங்கரமாக வேலை செய்கிறதும் சீன் போடுறது எப்படி அது? சில நாட்களில் ஒரு வாரத்துக்குள்ளே நீ அப்படி பயங்கரமாக பில்டப் ஆகிட்டிங்களா? அது நாடகம் போல தான் எனக்கு தோணுது. நான் அப்படி தான் நினைக்கிறேன். அது உண்மையிலேயே ஒரு உடம்பு சரியா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா நீங்கள் அவங்க மனைவி அமைச்சர் நடிகை ரோஜா அவங்களும் அங்கே நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. என் கணவர் பண்ணுறாருன்னு பார்க்கறதுக்காகவே நான் வந்தேன்னு வேறு பேட்டிலாம் கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்தமாக நிகழ்ச்சி செல்வமணியோட புகழ் பாடுற நிகழ்ச்சி தான். அங்கே எங்கேயும் கருணாநிதி புகழே இல்லை, கலைஞருடைய புகழோ. இப்போ நீங்கள் அங்கே வந்து இன்னொரு விஷயம் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, அங்கே வந்து ஸ்லைடு போட்டாங்க. யாரெல்லாம் அதில் வந்து ஒரு பாடல் காட்சியில் நிறைய ஸ்லைடு, எல்லா டேரக்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு போகிறாங்க. எல்லாரும் வரும்போது ஒரு செகண்டில் காணா போயிடுறாங்க. ஆனால் செல்வமணி வரும்போது மட்டும் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. என்ன இது? யாருக்கு நடத்துகிற நிகழ்ச்சி? நீங்கள் கலைஞரை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம், ரசிக்கலாம். ஏன்னா அது அவருக்கான நிகழ்ச்சி. கலைஞர் 100 அவருக்கான நிகழ்ச்சி. அவர் பையன் முதல்வராக இருக்காரு, அவருடைய புகைப்படத்தை ஃப்ரீஸ் பண்ணி ஒரு நிறுத்துறீங்க, ஒரு செகண்ட் நிறுத்துறீங்கன்னா பார்க்கலாம். அவங்க அப்பாவுக்கு தான் நடத்துறீங்க, தப்பு இல்லை. அமைச்சராக இருக்கிற உதயநிதி நடிகராகவும் இருக்காரு, அவர் படத்தை நீங்கள் நிறுத்தி காமிக்கிறீங்க, அந்த அவ்வளோ பெரிய எல்இடியில் காமிக்கிறீங்கன்னா அதுவும் கரெக்ட். ஏன்னா அவங்க குடும்ப விழா, உண்மையிலே சொல்லப்போனால் அவங்க குடும்ப விழா தான், தாத்தாவுக்கு தான் பண்ணுறது, அவரை காமிக்கலாம். அவங்களெல்லாம் வந்து ஓடிடுறாங்க. செல்வமணி மட்டும் மூஞ்சிக்கு நேராக காட்டுறீங்களே, என்ன கணக்கு இது உங்கள் கணக்கு? நமக்கு செல்வமணி மீது எந்த வன்மமும் காழ்ப்புணர்ச்சி கிடையாதுங்க. ஆனால் இது ஒட்டுமொத்தமாக செல்வமணிக்காக நடத்துகிற நிகழ்ச்சி மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. என்ன மாதிரி பல பேரும் அதை உணர்ந்திருப்பாங்க நிச்சயமாக. என்ன காரணம்னா, அங்கே நிகழ்ச்சி நடத்தின வந்த தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், எவ்வளோ தயாரிப்பாளர் வந்தாங்க? அங்கே இயக்குனர்கள் தான் நிறைய பேர். அதுவும் ஆர்கே செல்வமணிக்கு யாரெல்லாம் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்களோ, அவருக்கு யாரெல்லாம் வந்து அவர் செய்கிற எல்லா வேலைக்கும் துணை போவாங்களோ அவங்க மட்டும் தான் அங்கே மேடையில் அங்கே எங்கே லாந்திக்கிட்டு இருந்திருந்தாங்க. வேறு யாரையும் பார்க்க முடியல, நம்ம பிரபலங்கள் அங்கே பெருசாக பார்க்க முடியல. ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் சொதப்பலுக்கு முழுமையான காரணம் தயாரிப்பாளர் சங்கத்துடைய ரொம்ப அதீத நம்பிக்கையில் கொடுக்கப்பட்ட பல பேரும் அவங்க சொதப்பலுக்கு தான் காரணம். இல்லை இதுக்கு ஒட்டுமொத்தமாக இயக்குனர் சங்கத்துக்கு சம்மந்தம் இல்லைப்பா, அவங்க டான்ஸ் ஆடுறதுக்கு அவங்க பொறுப்பு கொடுத்தோம், அவங்க ஆடிட்டு போயிட்டாங்க, மற்ற எல்லா நிகழ்ச்சியும் நாங்கள் தான் பண்ணோம்னா நீங்கள் பயங்கர சொதப்பிட்டீங்க. தயாரிப்பாளர் சங்கம் சொதப்பிடுச்சு. ஒரு அடிப்படையில் ஒரு கரெக்டான முறையான சீட்டிங் கூட இல்லை. மழை பெஞ்சுதுங்க, சீட் எல்லாம் பிளாஸ்டிக் சேர்ஸ், ஃபுல்லாக தண்ணி நிற்கிது அதில். இப்போ வரவங்க எங்கே உட்காருவாங்க? அவ்வளோ டஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் துடைக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு விஷயமும் அங்கே இல்லை. அப்போ வரவங்கலாம் தண்ணிக்குள்ளேயே உட்காருவானா? இவ்வளோ கோடியில் செலவு பண்ணுறீங்க, ஒரு ஆளை ஹவுஸ் கீப்பிங்கை போட்டு ஒவ்வொரு ரோவுக்கும் ஆட்களை போட்டு நீங்கள் அதை க்ளீன் பண்ணி வைக்க வேணாமா? அதுக்கப்புறம் மழை வரல, மத்தியானம் பெஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக வரல. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏதோ ரைட், எவன் செத்தா நமக்கு என்ன இருக்குன்ற மாதிரி தான் ஒரு எண்ணம். இன்னொரு விஷயம், அங்கே ஒரு 3-4 மணி நேரம் உட்கார போகிறாங்க. அவர்களுக்கு தண்ணி, அடிப்படையில் தண்ணி வந்து ஒரு பாட்டில் வாட்டர் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு நிறுவனம் ஸ்பான்சர் வேறு பண்ணி கொடுத்துச்சு. இதில் என்னென்னா, ஒரு எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு 5 பேர் கொடுத்துட்டு அப்புறம் அவன் காணா போயிடுவான். மீதி இருக்கிறவங்களாம் அவன் பின்னாடி தேடிட்டு ஓடணும். நீங்கள் டைமண்ட் பாஸ்க்கு இந்த நிலைமை. நீங்கள் டைமண்ட் என்ன சொல்லி கொடுக்குறீங்க? விவிஐபிக்கு அப்புறமா இருக்கிற விஐபி சீட்டுன்னு, விஐபி சீட்டை இந்த லட்சத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் கோல்டு சில்வரு பிரான்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் பரிதாபப்பட்ட, அதான் அந்த முள்வெளி முகாம் தான், அதெல்லாம் பரிதாபப்பட்ட ஜென்மங்கள். இப்படி எதுக்கு நிகழ்ச்சி நடத்தணும்? இதுக்கு என்ன பண்ணிருக்கலாம்? நீங்கள் உங்களுக்குள்ள அழகாக ஒரே ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு ஏதோ ஒரு நட்சத்திர விடுதியிலையோ இல்லைனா ஒரு பெரிய ஹோட்டல்லையோ உங்கள் தயாரிப்பாளரை மட்டும் கூட்டி வச்சுக்கிட்டு கலைஞர் 100 நாங்கள் பண்ணுறோன்னு பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் நேரு ஸ்டேடியம் இருக்குது, அந்த இடத்துக்குள்ளே 2000 பேர் தான் வருவாங்க, வச்சுட்டு பண்ணுங்கள், 4000 பேர் தான் வருவாங்க, பண்ணியிருக்கலாமே. பிரம்மாண்டத்தை காமிக்கிறேன்ட்டு அசிங்கப்படுத்திட்டீங்களே. வரலாறுல கரும்புள்ளியாக மாறிடுச்சு இல்லை? காலி சேர்களை காமிச்சு கலைஞர் அவர்களுக்கு இவ்வளோதான் செல்வாக்கு இருக்கான்னு காட்டுற மாதிரி அசிங்கப்படுத்திட்டீங்களே. திரையுலகத்தின் மீது விழுந்த மிகப்பெரிய கரும்புலி. இதை எப்படி மாற்ற போகிறாங்க எனக்கு புரியல. நிச்சயமாக இது வந்து முதல்வர் கவனத்துக்கு கண்டிப்பாக போயிருக்கோம். அது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிருப்பார். இன்றைக்கி நாளைக்கு போய் இவங்க ஏதாவது கோரிக்கையோட செல்வமணி என்ன, எதுக்கு செல்வமணி நான் அடிக்கடி சொல்கிறேன்னா, இந்த செல்வமணி திமுக அரசாங்கம் வந்த பிறகு முதல்வர் அவர்களை சந்திக்கிறதுக்கான பல முறை முயற்சி எடுத்தார், நடக்கலை. அது பல பகீரத முயற்சிகள்லாம் எடுத்தார். ஏன்னா இப்போ இவர் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் ரொம்ப க்ளோஸாக இருப்பார், பயங்கர க்ளோஸாக, ரொம்ப நெருக்கமாக இருப்பார். அப்புறம் அப்படியே உல்ட்டாவாயிருவார். எந்த அரசாங்கம் வந்தாலும் அப்படியே இங்கேருந்து அடித்து இங்கே ஜம்ப் பண்ணி ஓடுவார், அந்த மாதிரி ஆளவர். ஸோ இதை அவர் பயன்படுத்திக்கிறார். நான் பாருங்கள், உங்களுக்காக நான் எல்லாம் நான் தான் பண்ணேன், என் தலைமையில் தான் பண்ணிச்சுன்னு பயங்கர பில்டப் பண்ணிக்கிட்டார். ரொம்ப 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 டிசப்பாயிண்ட் விஷயங்கள் நிச்சயமாக முதல்வர் கவனத்துக்கு போயிருக்கோம்.
இதுக்கு மாதிரி இவங்க போய் ஏதாவது கோரிக்கை நீட்ட போனாங்கன்னா அப்புறம் அவர் என்ன செய்வாருன்றதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும் நம்ம. நிச்சயமா சார். நேத்து இந்த நிகழ்ச்சியில ரஜினி பேசின அந்த ஒரு விஷயமும் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒன்னு வந்து அவர் ஒரு படத்துல ப்ரிவியூ போட இது பண்ணும்போது அவர் யார் கோட் போட்டாருன்னு சொன்ன ஒரு விஷயம். இன்னொன்னு அவர் நிறைய பேர் வந்து பேசுறது புரியவே புரியாது. பட் ஆனா கலைஞர் பேசுறது அவர் பாமரனுக்கு பாமரனா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் வந்து கமல தான் அப்படி சொல்றாருன்னு சோசியல் மீடியால பேசுறாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரிஞ்சிச்சு. சோசியல் மீடியால அதான் சொன்னாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மனசில் எதையும் வச்சுக்காம பேசி மாட்டிப்பார் எல்லா இடங்கள்லையும். இயல்புலேயே ஒரு அது அப்படி தான் வந்து நீங்கள் தூத்துக்குடி கூட அதெல்லாம் சமூக வீரத்தில் சுட்டாங்கன்னா அப்புறம் வந்து ஐயோ வாட்ஸ்அப்பில் வந்தது தான் சொன்னேன்னு ஓடினார் இல்லையா. நேற்று பேசுனது ரொம்ப நிறைய இடத்துல அதை குறிப்பிட்டிருக்காரு. கலைஞர் அந்த நிகழ்வு இருக்குல்ல நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் நேற்று குறிப்பிடும்போது எப்படி குறிப்பிட்றாருன்னா ஒரு கதையாக சொல்கிறாரு. சொல்லிவிட்டு கடைசியில் அந்த நடிகர் யாரும் இல்லை அது வந்து நான் தான் அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல. உண்மையிலேயே அது வந்து அந்த இடத்துல அதை பதிவு பண்ணுறதுக்குன்னே ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கட்ஸ் வேணும். நிச்சயமாக தன்னை வந்து இறக்கிக்கிட்டு கலைஞர் மிகப்பெரிய உயர்ந்தார். அவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப இதுவாக பக்கத்தில் உட்கார வச்சு பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சூரியன் பயா உட்காரியானார்ல. இந்த சூரியனுக்கு ஏற்கனவே இன்னொரு ஒரு கதையும் இருக்குது. நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இருந்தாலும் அதை சொல்கிறேன். நான் வைரமுத்து அவர்கள் வந்து இந்த படம் என்ன படம்னா சிவாஜி ஏவிஎம் பண்ண படம். சிவாஜி 175வது நாள் ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துது. அந்த ஃபங்க்ஷனில் கலைஞர் இருக்கார், எல்லாருமே இருக்காங்க, பிரபலங்கள் எல்லாரும் இருக்காங்க. அப்போ வைரமுத்து பேசுகிறார். வழக்கமாக அவர் வந்து கவிதையை வாசிப்பார்ல பயங்கரமாக. அப்போ ரஜினியை குறித்து பேசும்போது சொல்கிறாரு ரஜினி வந்து வானமண்டலத்தில் நட்சத்திரங்களோடு அவர் வந்து பயங்கரமாக உலாவிக்கிட்டு இருக்காரு. நட்சத்திரங்கள் ஈக்குவலாக அப்படி போயிட்டார். அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பில்டப் பண்ணிட்டார். கலைஞருக்கு பெரிய பழக்கம் என்னென்னா யார் என்ன பேசினாலும் அதில் இருக்கிற விஷயத்தை உள்வாங்கிட்டு அதுக்கு கவுண்டர் கொடுத்துருவார், இல்லை பதில் சொல்லுவார், அதை அடித்து உடச்சி மேலே போயிடுவார். அது அவருடைய பாணின்னு வச்சுங்களேன். இவர் பேசும் முறை வரும்போது அவர் மைக் பிடிச்சி பேசுகிறார். கலைஞர் பேசும்போது வைரமுத்து வந்து கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னார் நடிகர் தம்பி ரஜினிகாந்த் வந்து நட்சத்திரங்களோடு அவர் இருக்கார் மேலே வானமண்டலத்தில்னாரு. அவர் நட்சத்திரங்களெல்லாம் பார்த்து முடிச்சிட்டாரு. எனக்கு அதில் மாறுபட்ட விஷயம் இருக்குது. அவர் எல்லா நட்சத்திரங்களையும் பார்த்து முடிச்சுட்டு அதற்கு மேலே வான்வெளியில் வந்து சூரியனுக்கு நிகராக உட்காந்துருக்காரு. ஏன்னா இவர் அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா தெரியும். கலைஞர் பேசிகிட்டு இருப்பார் உட்காந்து, அவர் பக்கத்தில் வந்து ரஜினி உட்காந்துருப்பார். சூரியன்னா இவர் தான் உதயசூரியன். சூரியனுக்கு நிகராக உட்காந்துருக்காருன்னு எல்லாரும் பயங்கரமாக ஆரவாரம் பயங்கர கத்துனாங்க அரங்கில். அப்போ அவர் அதுக்கு என்ன சொன்னார், அரசியலாக பார்க்காதீங்க, அவர் என்ன ஓமையில் சொன்னாரோ அது மாதிரி தான் நானும் சொல்கிறேன்னு அதை அழகாக சிலேடியாக மாற்றினார். இதுதான் கலைஞர். அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய உயரத்தில் சூரியனுக்கு நிகரான ஒரு பெரிய செல்வாக்கோடு இருந்தவர்னு இவரை வந்து உயரத்தில் உயர்த்தி வச்சு பார்த்தவர் தான் கலைஞர். அதனால தான் வந்து கலைஞர் மீது எப்பவுமே சாஃப்ட் கார்னர் இருக்கும். இவர் வந்து ஓட்டு போட்டு நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டேன்னு கை காமிச்சிட்டு வரும்போது கூட எந்த விதமான ஒரு விகல்பமோ வன்மமோ ஒரு விஷயங்களோ இல்லாமல் ஜெயலலிதா அவர்களாவது பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ரஜினியை. ரொம்ப பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அது ஒரு பேச ஆரம்பிச்சா ஒரு தனி எபிசோடாக பேச வேண்டியிருக்கும். அதெல்லாம் அந்த மாதிரியான நெருக்கடிகளோ அந்த மாதிரி விஷயங்களோ கலைஞருக்கும் ரஜினிக்குமான ஒரு விஷயம் நடந்ததில்லை. ஸ்டாலினும் ஏறக்குறைய ரஜினியோட நல்ல நட்புறவோடு தான் இருக்கார். ஒன்றும் அவங்களுக்குள்ள அந்த நட்பு ஒன்றும் கெட்டுப்போன நட்போ இல்லைனா ஒரு முரண்பாடான நட்போலாம் கிடையாது. அதனால தான் அந்த மரியாதை கலைஞருக்கு 100 வைக்கிறீங்களா நான் உடனே வந்துடுறேன். ஏன்னா அந்த விழாவுக்கும் வந்தார். அந்த சர்ச்சையான பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாவுக்கும் வந்தார். அஜித் பேசும்போது ஏன் சின்ன கை தட்டினவர் இவர் தான். முதல்வர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, ஐயா எங்களை மிரட்டுறாங்கன்னு போது பிரமாதம் தம்பி நல்லா பேசிட்டே நீ அப்படின்னு சொல்லி கை தட்டினார். மறுநாள் அதே முதல்வர்கிட்ட சமாதானத்துக்கு அஜித்தை கூட்டு போனதான் ரஜினிகாந்த் தான். அந்த ரஜினிகாந்த் தான் இந்த மேடையிலையும் தனக்கான அந்த வரலாறை பதிவு பண்ணும்போது சொல்கிறாரு, நான் வந்து ரெட்டலையை காமிச்சேன், ஆனால் வந்து திரும்பி வா, என்ன காய்ச்சல்னு சொன்னாங்களே, வா சூரியனுக்கு பக்கத்தில் உட்கார சரியாயிடும் காய்ச்சல் அப்படின்னு சொல்லி என்ன உட்கார வச்சார் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. உண்மையிலே ரஜினிகாந்த் வந்து யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அது கரெக்டான ஒரு விஷயம். இந்த இடத்துல இந்த வரலாறுல நாமளும் இடம் பிடிக்கணும். இது நிச்சயமாக ஒரு கலைஞர் 100ன்றது ஒரு அழிக்க முடியாத வரலாறு தாங்க. அதில் தனக்கு ஒரு இடத்த அவர் வந்து தேடி வச்சுக்கிட்டாரு. பெரிய விஷயம்தான். கமலஹாசனை குறித்து பேசினாருங்களா, அவர் கமலஹாசன் சொல்லலை. ஆனால் இன்னைக்கு பல பேர் வந்து பேசுகிற விஷயம் சோசியல் மீடியா அப்படித்தானங்க பண்ணும். உங்களுக்கு எதையாவது ஒன்று கொளுத்தி போட்டால் தானே உங்களுக்கு பரபரப்பாக ஓடும். அப்போ தானே அது வந்து பேசு பொருளாக இருக்கும். ஓடுற குதிரை மேலே தானே சவாரி பண்ண முடியும். அதனால் இவர் சொன்ன விஷயம் அது அவருக்கு தான் பொருந்தும். ஏன்னா அவர் தான் பாதி நேரம் புரியாமல் பேசிகிட்டு இருப்பார். பல பேர் புரியாமல் பேசுகிறாங்க, ஆனால் இவர் புரிகிற மாதிரி பேசுவார், பாமரனுக்கும் புரிகிற மாதிரி பேசுவார்னார்ல. சத்தியமாக கமலஹாசன் பேசுறது பாமரனுக்கு புரியாது, படித்தவனுக்கே புரியாது, அப்புறம் பாமரனுக்கு எப்படி புரியும்? ஆனால் நண்பன் அது. ஆனால் கமலஹாசன் எனக்கு ரொம்ப அந்த இடத்துல நான் எப்படி ரொம்ப ரசித்தேன் அப்படின்னா, 1000 விஷயங்கள் இருந்தால் கூட
இவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு சிஎம்க்கு நன்றி சொன்னார்ல. என்னுடைய நண்பன் கேப்டன் விஜயகாந்தனுடைய அந்த இறுதி விஷயங்கள் வந்து அரசு மரியாதை கொடுத்ததா இருக்கட்டும், அந்த இறுதி விஷயங்கள் நீங்கள் ரொம்ப நேர்த்தியாக நடப்பதற்கு இந்த அரசாங்கம் செய்த உதவிகளுக்கெல்லாம் நன்றினார்ல. அதுதாங்க ஒரு நண்பனுக்கு செய்கிற ஒரு பெரிய சல்யூட்டாக இருந்தது, மரியாதையாக இருந்துச்சு. அந்த வகையில் இந்த விழாவில் நிறைய சொதப்பல் இருந்தால் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் ஆறுதலான ஒரு விஷயமா இருந்துச்சு. தனுஷ் என்னை வந்து கலைஞர் வந்து வாயா மன்மதராசான் தான் கூப்பிடுவாருன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், கை ரிக்ஷாவை ஒழிச்சவர் தான் கலைஞர்னு திரும்பி ஞாபகப்படுத்தின விஷயமா இருக்கும், சூர்யா பேசின விஷயமா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கும்போது சின்ன சின்ன ஆறுதலாக எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கேப் கிடச்சி ஒரு காற்று வந்தால் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். இதை கொஞ்சம் நேர்த்தியாக பண்ணியிருந்தால் இன்னும் சிறப்பாக பேசுகிற மாதிரி அமைஞ்சிருக்கும். அது ஒன்று தான் குறை. நிச்சயமா சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி. நன்றி. தெத்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.